தேவனுடைய வசனத்தைப் போல் உங்களை சுத்தமாக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொரு வேத வசனமும் உலகத்திலே காணப்படும் சிறந்த சோப்புகளை விட இணையில்லாத அளவு சிறந்தது. இவைகள் அற்புதமாக என்னையும் உங்களையும் கழுவி சுத்திகரிக்கின்றன. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடந்த நாட்களில் நீதிமொழிகளை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் இன்றும் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரம் குறிப்பாக நீதியான நல்லாட்சி செய்தல், மூடன் மற்றும் ஞானியை குறிக்கும் பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. 30ஆம் அதிகாரம் தேவனின் மகத்துவத்தையும் அவருடைய வசனங்களை பற்றியும் அற்புதமாக நமக்கு எடுத்துரைக்கிறது. வாருங்கள், நாம் இவை அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக தியானிப்போம். பிரியமான வேதாராய்ச்சியர்களே, இன்று நாம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 29:4. நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். தாவீது ஒரு நியாயமான அரசன், தேவனுக்கு பயந்து ஆட்சி நடத்தியவன். என்றாலும் தானும் தன்னுடைய குடும்பமும் தேவனுக்கு முன்பாக தகுதியற்றவர்கள் என்பதையே அவன் அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒருவரே நியாயத்தினால் தேசத்தை நிலைநிறுத்தப் போகிறார். தாவீதால் அது இயலாது. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்பதே உலகம் கொண்டிருக்கிற முக்கியமான அழியாத நம்பிக்கை. இயேசு பூமியை நியாயம் தீர்க்க வருவதற்கு முன் சபை எடுக்கப்பட்டுவிடும். இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். மேலும் இயேசு தம்முடைய ஆட்சியை இந்த உலகத்திலே நிறுவும் பொழுது நீதியினால் ஆளுகை செய்வார். நீதிமொழிகள் 29:5. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். அருமையானவர்களே, ஒருவர் செயற்கரிய செயலை செய்யும் பொழுது நாம் அவர்களை பாராட்ட வேண்டியது அவசியமானது. கைகளை தட்டி அல்லது பரிசுகளை கொடுத்து மற்றும் எழுந்து நின்று வாழ்த்துவது தேவைதான். ஆனால் முகஸ்துதி கூடாது. இது தேனை அதிகம் சாப்பிடுவது போலாகும். இதனால் கெடுதியே உண்டாகும். இப்படிப்பட்டவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்தாமல் உள்ளே வஞ்சகத்தையும் வெளியே புகழ்ச்சியையும் காட்டுவார்கள். யார் உங்களை அதிகம் முகஸ்துதி செய்கிறார்களோ அவர்கள் உங்களிடத்திலே அதிகம் எதிர்பார்க்கிறார்கள் என்று பொருள். முகஸ்துதி மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் சில வேளைகளிலே சிலர் அதை நம்பி விடுகிறார்கள். அப்பொழுது அது ஆபத்தாய் முடிந்து விடுகிறது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். இரத்த பிரியர் தன்னுடைய உள்ளத்திலே மற்றவர்களை பகைக்கிறார்கள். எனவே கொலை குற்றத்திற்குள்ளாகிறார்கள். இயேசு கிறிஸ்து இதைத்தான் கூறியிருக்கிறார். தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை செய்கிறவனாய் இருக்கிறான் என்று கூறியிருக்கிறார். காயின் தன் சகோதரனை கொண்டான். எப்பொழுது? தன் உள்ளத்தில் சகோதரன் மீது வெறுப்பு கொண்டு பகைத்த பொழுதே கொலை செய்துவிட்டான். அதாவது அப்பொழுதே பாவம் செய்துவிட்டான். உள்ளத்திலேயே பாவம் பிறக்கிறது. மனிதன் எவ்வளவு சீக்கிரம் விழுந்து விடுகிறான் என்பதை இது காட்டுகிறது. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் பரிபூர்ணமானவர்களாக படைத்தார். ஆனால் அவர்கள் விழுந்துவிட்ட போதோ ஒரு பாவியையே உலகத்திலே பிறப்பிக்க முடிந்தது. அவர்கள் தங்களைப் போன்ற குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தார்கள். காயின் அவர்களிலே ஒருவன். இவன் கொலை எண்ணத்திலேயே பிறந்தான் என்று கூறலாம். இவன் தன் சகோதரனை பகைத்தான். இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். நீதிமொழிகள் 21:11. மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். நீங்கள் ஒரு மூடனோட கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தாலே போதும், அவனை பற்றி நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய பலன் பலவீனம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவனே எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டிவிடுவான். ஆனால் ஞானியோடே நீங்கள் எவ்வளவு மணி நேரம் செலவு செய்தாலும் அவனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அவன் வெளிப்படுத்த வேண்டியதைத்தான் வெளிப்படுத்துவான், மற்றவைகளை அவன் அடக்கி வைத்திருப்பான்.
அவன் தான் பேசுவதை குறித்து, தன்னுடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருப்பான். நீதிமொழிகள் 29:12. அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் யாவரும் முன்மாதிரியாக மேல் மட்டத்தில் உள்ள அதிகாரிகளையும் ஆளுநர்களையும் பார்க்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர்களைப் போல தங்கள் குணநலன்களையும் நடக்கைகளையும் அமைத்து கொள்வார்கள். அதுபோலத்தான் பிள்ளைகளும் பெற்றோர்களை பார்த்து அவர்களைப் போலவே செயல்படுவார்கள். எனவே அதிகாரிகள், ஆளுநர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களுடைய நடக்கையை சிறந்ததாய் வைத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. இவர்கள் சரியில்லை என்றால் வருங்கால சந்ததியும் சரியில்லாமல் போய்விடும். நீதிமொழிகள் 29:17 பாருங்கள். உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். இங்கே மீண்டும் பிள்ளைகளை ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டியதின் முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் என்பது ஆவிக்குரிய பகுத்தறிதலை குறிக்கிறது. இது ஆவியானவருடைய கிரியை. விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுடைய வசனங்களை புரிந்து கொள்ளும்படியான கிருபையை அவர் அருளுகிறார். தேவனுடைய வசனங்கள் எல்லாமே எக்காலத்திற்கும் உரியவை. அதிலே நமக்குரிய தரிசனத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும் பொழுது சரியான பாதையிலே செல்லுவோம். 1 சாமுவேல் 3:1 இவ்வாறு வாசிக்கிறோம். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, அதாவது தேவனுடைய வசனம் இருந்த பொழுதும் வசனத்தை புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் இருந்தார்கள். எனவே தேவனுடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. ஆகவே தேவன் சாமுவேலை அவர்களுக்காக ஏற்படுத்தி மக்களின் தேவையை சந்திக்கும்படியாய் அனுப்பினார். அதே போல எண்ணாமம் 11:29 பாருங்கள். அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை தடை பண்ணும்படியாக யோசுவா மோசேயிடம் கூறினார். அப்பொழுது மோசே என்ன பதிலளித்தார்? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்று தான் கூறினார். ஆவிக்குரிய பகுத்தறிதல் என்பது ஆவிக்குரிய வரங்களிலே ஒன்றாகும். கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ளும் இந்த வரத்தை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். எனவே வேத வசனத்திலிருந்து வெளிப்பாட்டை பெறுவதே தீர்க்க தரிசனம். இவ்வாறு தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிற இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போக மாட்டார்கள். இதோடு கூட இசைக்கியா ராஜாவின் மனிதர்கள் தொகுத்து வழங்கின சாலமோனின் நீதிமொழிகள் முடிவிற்கு வருகின்றன. இறுதியான நீதிமொழிகளும் சாலமோனின் நீதிமொழிகள் என்ற கருத்து அதிகமாயிருக்கிறது. லேமுவேல் என்பது சாலமோனையே குறிக்கிறது என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தின் 30ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். இந்த அதிகாரம் ஆகூர் என்பவரால் எழுதப்பட்டது. இந்த அதிகாரத்தின் 1ஆம் வசனம் ஆகூரின் குடும்பத்தை பற்றியே சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30:1. யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன. இதில் கூறப்பட்டுள்ள பெயர்கள் நமக்கு தெரிந்த பெயர்களாக இல்லை. ஆகூர் என்பது நமக்கு தெரியாத ஒரு நபராய் காணப்படுகிறார். நாம் இவர்கள் பெயரை வேதத்திலே அதிகம் பார்க்க இயலவில்லை. இவர்களுடைய எபிரேய பெயரிலே அர்த்தம் இருக்கிறது. ஆகூர் என்பதற்கு சேர்க்கிறவர் என்றும் யாக்கே என்பதற்கு பக்தியுள்ள என்றும் அர்த்தமாகும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? யோபுவிடம் கர்த்தர் கேட்ட கேள்விகளிலே இவைகள் அடங்கியுள்ளன என்பதை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இது ஆர்வத்தை தரக்கூடியவைகளாய் இருக்கின்றன. அவருடைய கேள்விகளுக்கு யாரால் பதில் கூற முடியும்? யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே
இயேசு கிறிஸ்துவே இந்த சிருஷ்டிப்பிற்கெல்லாம் ஆதியாயிருக்கிறார். அவர் மூலமாகவே எல்லாம் உண்டாக்கப்பட்டன. அவராலே அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. நம்மிலே யாருக்கும் உலக தோற்றத்தை பற்றி சரியான விளக்கம் தெரியாது என்பது தெளிவானது. ஏன், இவ்வளவு வளர்ந்துவிட்ட அறிவியலாலும் கூட உலக தோற்றத்தை பற்றி சரியான விளக்கத்தை கொடுக்க முடியாது. இதை குறித்து சிலரிடத்தில் கேட்டால் அவர்கள் பரிணாம கொள்கையை சொல்லுவார்கள். எனவே அவர்களுக்கும் உலக தோற்றத்தை பற்றி தெரியவில்லை என்பதை இது காட்டுகிறது. விஞ்ஞானிகள் நிலவிற்கு சென்று பாறையை எடுத்து வருகிறார்கள். இதற்காக உலக தோற்றத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காகவே. இதற்காகவே இவ்வளவு பணமும் நேரமும் சக்தியும் செலவழிக்கப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாகத்தான் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. 2 வசனத்தை பாருங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த பின்னரும் வெகு காலம் கடந்து சென்றிருக்கிறது. 1 வசனத்திற்கும் 2 வசனத்திற்கும் இடையிலே பெரிய இடைவெளி காணப்படுகிறது. இதற்கிடையிலே என்ன ஆனது? இங்கே ஒரு பெரிய புதிர் காணப்படுகிறது இல்லையா? இது ஏன் நமக்கு சொல்லப்படவில்லை? தேவனுடைய படைப்பிலே ஏதோ மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. எனவேதான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறியிருக்கிறது. இதை குறித்து அநேக கருத்துக்களை சொன்னாலும் தேவன் இதை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. ஏனென்றால் தேவன் தான் சிருஷ்டித்த வரலாறு எல்லாவற்றையும் நமக்கு சொல்லவில்லை. இதை குறித்து அறிவியல் அறிஞர்களோ அல்லது வேத வல்லுநர்களோ அறிந்திருக்கவில்லை. இது யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்ட கேள்வி போல இருக்கிறது. யோபு 38:4 நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று கேட்டார். இதே கேள்வியைத்தான் கர்த்தர் இன்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களையும் பார்த்து கேட்கிறார். யாருக்குமே இதற்கான பதில் தெரியாது. ஏனென்றால் தேவன் அதை பற்றி நமக்கு வெளிப்படுத்தவில்லை. அதே போல ஆகூர் இங்கே கேட்கும் ஒரு கேள்வியும் ஆச்சரியமானது. காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் தம்முடைய கைகளிலே காற்றை பிடித்து கொண்டிருக்கிறார். நாம் எவ்வாறு ஒரு பொருளை பிடித்து கொண்டிருக்கிறோமோ அவ்வாறே தேவன் காற்றை தமது கைகளிலே பிடித்திருக்கிறார். மனிதர்களால் இது முடியாத ஒரு காரியம். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். யோவான் 3 அதிகாரத்திற்கு வாருங்கள். தான் பரலோகத்திலிருந்து வந்ததாக இயேசு கூறும் அதே பகுதியிலே இந்த கருத்தையும் கூறியிருக்கிறார். யோவான் 3 அதிகாரம் 8 வசனத்திலே காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இது ஒரு சிறந்த சிந்தனையை தூண்டுகிற வசனம். நீதிமொழிகள் 30 அதிகாரம் 5 வசனம், தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனத்தைப் போல உங்களை சுத்தமாக்குகிற பொருள் வேறு எதுவுமே இல்லை. ஏனென்றால் அது மிகவும் சுத்தமானது. ஒவ்வொரு வேத வசனங்களும் உலகத்தில் உள்ள சிறந்த சோப்பை விட ஏன் இணையே இல்லாத அளவிற்கு சிறந்தது. இவைகள் அற்புதமாக என்னையும் உங்களையும் கழுவி சுத்திகரிக்கின்றவைகளாய் இருக்கின்றன. நீதிமொழிகள் 30 அதிகாரம் 6 வசனம், அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். நாம் வேத வசனத்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். அதோடு எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அப்படி நாம் தவறு செய்யும் பொழுது தேவன் நம்மை கடிந்து கொள்ள தயங்க மாட்டார். மட்டுமல்ல, பொய்யனே என்று சொல்லவும் தாமதிக்க மாட்டார். நீதிமொழிகள் 30 அதிகாரம் 7 முதல் 9 வசனம் வரை வாசிக்கிறேன். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும்.
மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் என்று கூறுவதின் அர்த்தம் என்னவென்றால், தேவனே, நான் இந்த மாயையான வாழ்க்கை நடத்துகிறவர்களிடத்திலிருந்தும் பொய் கூறுகிறவர்கள், முகஸ்துதி பேசுகிறவர்கள் மத்தியிலிருந்தும் வெளியே வர விரும்புகிறேன். நான் அவர்கள் மத்தியில் அவர்களோடு வாழ விரும்பவில்லை. நான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்த எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பதாகும். அடுத்ததாக, தருத்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று வேண்டுகிறார். எனக்கு ஒரு மத்தியதரமான குடும்ப வாழ்க்கையை தாரும் என்று ஆகூர் வேண்டுகிறார். செல்வந்தனாக இருந்தாலும் பிரச்சனை, ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை. எனவே எனக்கு நடுத்தரமான ஒரு வாழ்க்கையை தாரும் என்கிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுத்ததும் இதே காரணத்தினால்தான். நீதிமொழிகள் 30:12 தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. சில சபை மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் தங்களையே பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். தங்களுடைய பார்வையிலே அவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் நடக்கையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இல்லாமல் கூட அவர்களுடைய நற்செய்கைகளால் பரிசுத்தமாகிவிட முடியும் என்று நம்புகிறவர்கள் என நமக்கு தோன்றுகிறது. அவர்கள் தங்களுடைய சபையை குறித்து, மதத்தை குறித்து வைராக்கியமுடையவர்களாய் காணப்படுவார்கள். சில பெரிய உயர்மட்ட அதிகாரிகள் அல்லது செல்வந்தர்களை பார்ப்பீர்கள் என்றால், அவர்களும் தங்கள் பார்வைக்கு நீதிமான்களாய் காணப்படுவதை நீங்கள் அறிய முடியும். அவர்கள் தாங்கள் நியாயமாகத்தானே வாழ்கிறோம் என்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் பார்வையிலே நீதி நேர்மையாக நடக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் கழுவப்பட வேண்டியது அவசியமானது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய வழிகளிலே நடப்பீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான். தேவ வார்த்தையால் நீங்கள் பாவமற, அழுக்கற கழுவப்பட வேண்டியது அவசியமானது. நீதிமொழிகள் 30:15 தா தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4 உண்டு. இங்கே ஒருபொழுதும் திருப்தியடையாத 4 காரியங்களை குறித்து ஓமையாக கூறுகிறார். நீதிமொழிகள் 30:16 அவையாவன: பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்னியுமே. இங்கே பாதாளம் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கல்லறை என்ற அர்த்தம் கொள்ளும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்லறை ஒருபொழுதும் திருப்தி அடையாது. அதிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள்தான் எத்தனை. நீங்களும் நானும் அதை நோக்கியே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே ஆபேலின் மரணத்தில் துவங்கி இன்று வரை இறுதி ஊர்வலங்கள் நடைபெற்று கொண்டேதான் இருக்கின்றன. அத்தனை பேரையும் கல்லறை தோட்டம் உள்ளடக்கினாலும் அது ஒன்றையும் திரும்ப தருகிறதில்லை, திருப்தியும் அடையாதிருக்கிறது. அடுத்ததாக மலட்டு கற்பம். ஏதோ ஒரு காரணத்தினாலே சில பெண்கள் பிள்ளை பேறு இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு பிள்ளை வேண்டும் என்பதிலே மிகவும் வாஞ்சை உடையவர்களாய் இருக்கிறார்கள். குழந்தை இல்லாததினாலே திருப்தி அடையாமல் இருக்கிறார்கள். தங்கள் மடிகளிலே தவள பிள்ளை இல்லையே என்று கணவனும் மனைவியும் ஏங்குகிறார்கள். இவர்கள் பிள்ளைகளை தத்தெடுப்பதின் மூலம் கூட அழகான தாயாக, ஒரு நல்ல தகப்பனாக வாழ முடியும். அடுத்ததாக தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம். எவ்வளவோ மழை பெய்தாலும் அவற்றையெல்லாம் இப்படிப்பட்ட நிலம் குடித்து விடுகிறது. சிறிது காலத்திற்குள்ளே மீண்டும் தண்ணீர் வேண்டும் என்று அந்த நிலம் எதிர்பார்க்கிறது. அது ஒருபோதும் தண்ணீரால் திருப்தி அடைகிறதில்லை. இறுதியாக போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. நீங்கள் அக்கினிக்கு இரையாக எதை கொடுத்தாலும் அது ஒருபொழுதும் திருப்தி அடையாது. இன்னும் கொடுக்க கொடுக்க எரிந்து கொண்டேதான் இருக்கும். தீப்பிடித்து எரிந்ததானால் நாம் அணைக்காத வரை அருகிலுள்ள அத்தனை பொருட்களையும் அது எரித்து கொண்டுதான் கடந்து செல்லுகிறது. நீதிமொழிகள் 30:17 தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். தகப்பனுக்கும் தாய்க்கும் எதிராக மாறி அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடுகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய கடுமையான நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை இங்கே தெளிவாய் பார்க்கிறோம். அநேகர் தங்களுடைய பெற்றோர்களை கவனியாமல் விட்டு கொண்டிருக்கும் இந்த காலத்தில்
சிலருக்கு தேவ தண்டனை வரவில்லை என்றால் அது தேவனுடைய இரக்கத்தினால்தான். ஆனால் அநேகர் அதற்குரிய தண்டனைகளை பெற்று கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18-19. எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்தி கெட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. ஆகூருக்கு இவைகள் எல்லாமே புத்திக்கு எட்டாதவைகளாய் காணப்படுகின்றன. நமக்கும் அப்படித்தான். இயற்கையாக காணப்படுகிற இப்படிப்பட்ட வினோதமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள இயலாத வகையிலே தேவன் படைத்திருக்கிறார். கழுகு எந்த வழியாக பறக்கிறது என்றோ, எந்த வழியாக பறந்து சென்றது என்றோ அடையாளம் இல்லை. நம்மால் அதை காண முடியாது. அதே போல பாம்பு மண்ணிலே ஊர்ந்து சென்றால் அதன் தடத்தை வைத்து இந்த வழியாக சென்றிருக்கிறது என்று நாம் கண்டுகொள்ளலாம். ஆனால் பாறையிலே அது கடந்து செல்லும் என்றால் அந்த பாதையை நாம் காண முடியாது. நடுக்கடலிலே கப்பல் சென்ற வழியையும், அதே போல ஒரு கன்னிகையை நாடி சென்றவனுடைய வழியையும் அறிய முடியாது. எவ்வாறு இவற்றையெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியாதோ அதே போல மற்றொரு காரியத்தையும் அறிய முடியாது என்று அடுத்த வசனம் சொல்கிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 30:20. அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து, நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். இந்த காரியத்தை விளக்கவே இதற்கு முந்தின வசனத்திலே புத்திக்கு எட்டாத காரியங்கள் என்று 4 காரியங்களை ஆகூர் கூறினார். பிரியமானவர்களே, விபச்சார பெண்ணுடைய வாழ்க்கையும் புத்திக்கு எட்டாததாய் இருக்கிறது. அநேகர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டே தாங்கள் பாவிகள் அல்ல, நியாயமானவர்கள் என்று கூறுகிறார்கள். தவறான வழியிலே சென்று கொண்டிருந்த ஒரு பெண் தான் பெற்ற பிள்ளைக்கு புனிதா என்று பெயரிட்டாளாம். இவ்வாறு பெயரிட்டதால் அந்த பிள்ளை புனிதமாகிவிடப் போகிறதில்லை. ஏனென்றால் உலகத்திலுள்ள எல்லா பிள்ளைகளுமே பாவ சுபாவத்தோடே தான் பிறக்கின்றன. எனவே பெயர் ஒரு பிள்ளையை பரிசுத்தமாக்கிவிட முடியாது. அடுத்ததாக, இந்த பிள்ளைக்கு இந்த பெயரிட்டதால் அதன் தாயாரும் புனிதமானவளாக மாறிவிட முடியாது. அவள் விபச்சார ஸ்திரீ என்ற உண்மையை இந்த பெயர் மாற்றிவிடாது. விபச்சாரம் செய்வது பாவம் என்று கர்த்தர் கூறுகிறார். தேவன் தம்முடைய கருத்தை மாற்றிக்கொள்கிறவர் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதுவே சத்தியம். சத்தியத்தை மாற்றுகிறவர் அல்ல தேவன். இல்லாவிட்டால் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களிலிருந்து, அனுபவங்களிலிருந்து புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் எந்தெந்த காரியங்களை ஏற்கனவே முன்பே எழுதி வைத்திருக்கிறாரோ அதுவே சத்தியம். நம்முடைய நவீன சமுதாயம் என்னென்ன பாவங்களை செய்யும் என்பதை அவர் முன்னறிந்தவராகவே இவற்றையெல்லாம் அவர் நீதிமொழிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்திலே எதையும் மறைக்க முடியாது. நான் பாவமே செய்யவில்லை என்று நீங்கள் கூறினாலும் உங்கள் உள்ளான இருதயத்தில் உள்ளவைகள் அத்தனையையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் எந்த பாவத்தை செய்தவர்களாக இருந்தாலும் அதை மறைக்காமல் அவரிடத்திலே வந்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்களா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றும் நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, எங்களோடு கூட நீர் உறவாடுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் விட்டுவிட வேண்டிய பாவங்கள், நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், கீழ்ப்படிய வேண்டிய சத்தியங்கள், இவற்றை கருத்திலே கொண்டு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே உம்முடைய விருப்பப்படியான ஒரு வாழ்க்கை வாழ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே உதவி செய்யும், கிருபை செய்யும். உம்முடைய சந்தோஷத்தினாலே என்றென்றும் நிரப்பப்பட்டவர்களாக உமக்குள்ளே மனமகிழ்ச்சியோடு வாழ நீரே அருள் செய்யும். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒருவர் எந்த பதவியில் இருந்தாலும் கட்டாயமாக நீதியாய் ஆட்சி செய்ய வேண்டும். அதாவது நீதியினால் அவர் மேலாண்மை செய்பவராக இருக்க வேண்டும். அவர் முகஸ்துதியை விரும்பாதவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உள்ளத்தில் மற்றவரை பகைக்காதவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவரால் நீதியாய் ஆட்சி செய்ய முடியும். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய வசனம் நம்மை சுத்தமாக்குகிற ஒரு பொருளாக இருக்கிறது. இது
நாம் செய்யும் பாவங்களை நமக்கு உணர்த்துகிறது, நமக்கு குற்ற மனசாட்சியை தருகிறது மற்றும் நம் பாவங்களை மன்னிப்பதற்காக வழியாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கிறது. வேத வசனங்களானது நம்மை கழுவி சுத்திகரிக்கின்றன. வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அப்படி குறைத்தோ அல்லது கூட்டுவோமானால் தேவன் நம்மை பொய்யன் என்று கூறுவார். தேவனுக்கு நன்றி. இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் நாம் வேத வசனத்தை தியானிக்கும் போது மிக கவனம் உள்ளவர்களாக தியானிக்கிறோம். தகப்பனை நாம் பரியாசம் பண்ணக்கூடாது என்பதையும் கற்றுக்கொண்டோம். நாம் கற்றுக்கொண்ட இவை அனைத்தையும் ஜெபத்துடன் பின்பற்ற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:29.